ஐயா வைகோ அவர்கள் மூத்தவர். ஐயா வைகோ அவர்கள் ரொம்ப மூத்தவர். அவர் என்னைக்கும் பதவிக்காக ஆசைப்பட்டதில்லை. அவருக்கு அமைச்சர் பதவி கிடைச்ச கூட அவர் பதவிக்கு ஆசைப்பட்டதில்லை. அவர் 2004 அவர்களுக்கு கிடைச்ச எம்பி பதவியும் சேர்த்து திரு கலைஞர் அவர்கள், திரு கருணாநிதி அவர்கள் அதையும் சேர்த்து பேரம் பேசி அவங்க கட்சிக்கு மினிஸ்டர் வாங்கிட்டு போயிட்டார். பிறந்த காங்கிரஸ் ஆட்சியில என்னைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கோ இல்ல மந்திரிக்கோ இல்ல பெரிய பதவிக்கோ ஆசைப்படாத ஐயா வைகோ போன்றவர்களை இவர்கள் இத்தனை நாள் இதெல்லாம் சேர்த்துதான் இவங்க பதவிக்கு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு மக்கள் தீர்ப்புக்கு எதிராக திரு ஸ்டாலின் அவர்கள் யோசிக்கும் பொழுது அனைவரும் அவர்களுடன் இருந்து பயணிக்க முடியாமல் வெளியேறாங்க. இதான் முக்கிய காரணம். அவர்கள் என்னைக்கும் ஐயா வைகோ என்னைக்கும் பதவிக்கு வேணாம், பெரிய மினிஸ்ட்ரி வேண்டாம், அவர் முதலமைச்சரே கொடுத்திருந்தாலும் அவருடைய பாதையில் அவர் பயணிக்கக்கூடியவர். அவர் அதெல்லாம் அவருக்கு இன்னைக்கு முடியாத காரணம் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றளவும் அவர் அதிமுகவோடு சேர்ந்து பாரதிய ஜனதாவுடைய மறைமுக பாதுகாப்போடு இன்னைக்கு ஆட்சி அமைக்க முயற்சி செய்வதால் தான், அந்த முயற்சி நடப்பதால் தான் யாரும் நியாயமாக நேர்மையாக அரசியல் செய்யும் யாரும் அவருடன் பயணிக்க விரும்ப மாட்டார்கள். அவர் 2004 இவங்க எம்பியும் சேர்த்து திரு கலைஞர் அவர்கள் பேரம் பேசி அவருக்கு எம்பி மினிஸ்டர் வாங்கிட்டு போனார். அதையும் பார்த்து விட்டு பேசாமல் தட்டி கொடுத்துட்டு எங்களுக்கு பதவி வேண்டாம், இது வேண்டாம், அமைச்சர் வேண்டாம், நாங்கள் மக்களுக்கு சேவை செய்தால் மட்டுமே போதும் இருக்கிறவர் ஐயா வைகோ. அவர் என்னைக்கும் பதவிக்கோ பணத்துக்கோ ஆசைப்பட்டார். அவர் வெளியேறதுக்கு முக்கிய காரணம் அவருடைய மக்களுடைய தீர்ப்புக்கு ஆதரவாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் இன்னைக்கு யாருக்கு ஆதரவாக இருக்காங்க, அதனுடன் சேர்ந்து மக்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு அனைவருக்கும் விருப்பமாக இருக்குது. இன்னைக்கு மக்கள் தீர்ப்புக்கு எதிராக செயல்படும் இவர்களோட யாரும் செல்ல விரும்பவில்லை. அதான் முக்கிய காரணம். அதனால யாரும் இந்த மாதிரி முயற்சி செய்யும் கடைசியில் இந்த ரெண்டு பேரும் தனித்து நிற்பாங்க. திரு ஸ்டாலினும் குடும்பமும் எடப்பாடி குடும்பம் தனித்து நிற்கும்.